ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்ட்டான வெள்ளை முக்கல்ல வச்சு ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குருமா செய்கிறதுக்கு நான் நைட்டே வெள்ளை முக்கல்லையே ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. கிட்டத்தட்ட இது 1/4 கிலோ அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்க மீடியம் சைஸை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா நம்ம பொட்டுக்கடலை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, பெரிய வெங்காயம் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். நல்ல வெங்காயம் கலர் மாதிரி வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா குழைவாக இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சிக்கோங்க அந்த அளவுக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முக்கல்லையும் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் மூக்கல்லையை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதை நல்லா மசிச்சுட்டு இதை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. இது நல்லா நமக்கு திக்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இதை தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு பட்டாணி நம்ம கொஞ்சம் மசிச்சு சேர்த்தோன்னா அதனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தேவைன்னா உங்களுக்கு சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நமக்கு சிக்கன் கிரேவி சாப்பிட்ற அதே ஃபீல் கொடுக்குங்க. சிக்கன் மசாலா கரம் மசாலாலாம் சேர்த்து செஞ்சோன்னா. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான வெள்ளை முக்கல்ல உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் உருளைக்கிழங்கோட கத்திரிக்காய், கேரட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.